தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. உங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பல ஆண்டுகளாக, பல டெக்கேட்ஸாக கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சுதந்திரமாக வாழ, சுதந்திரமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்த, நாம் விரும்பிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த சுதந்திரம், நாம் விரும்பிய வேலைகளை, ஒரு கெரியர் பாத், இதெல்லாம் சூஸ் பண்ணக்கூடிய அந்த சுதந்திரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் விரும்பியபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கவும் அறிவிக்கவும் நமக்கு இந்த தேசத்தில் கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. நன்மைகளான பல காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பல ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஒரு பாதுகாப்பான தேசத்தில் நம்மளை வச்சிருக்கிறார். அநேக நேரங்களில் நம்ம பார்க்குறோம், உலகத்தில் பல தேசங்களில் கொந்தளிப்புகள், யுத்தங்கள், பஞ்சங்கள், இல்லாமை, கலகங்கள், படுகொலைகள், சிவில் வார், உள்நாட்டு போர், இப்படி எவ்வளவோ ஆபத்துகள், எவ்வளவோ மோசமான காரியங்கள்லாம் பல தேசங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது. தேசங்களுக்கும் மத்தியில் யுத்தம், அதை தவிர்த்து உள்நாட்டு யுத்தம், சிவில் வார், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதன் மத்தியிலெல்லாம் கர்த்தர் நம்மை ஒரு பாதுகாப்பான தேசத்தில் வச்சிருக்கிறாரு. ஒரு ரம்யமான சூழ்நிலையில் வச்சிருக்கிறாரு. சமாதானமான சூழ்நிலையில் வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அநேக நேரங்களில் நம்முடைய தேசத்தை குறித்து குறை சொல்வதற்கு ரொம்ப ரெடியாக இருக்கிறோம். ரைட், வேகமாக சொல்லிடுறோம், இது நல்லால, அது தப்பு, இது நல்லால, அது இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி செய்யணும். ரைட், நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். ரைட், ஆனால் நம்ம நம்முடைய தேசத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம் தேசத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும் நினைத்து பார்க்க வேண்டும். ஐ திங்க் திஸ் வாஸ் பிரசிடெண்ட் கென்னடி. அவர் தான் இப்படி சொன்னார்ன்னு நினைக்கிறேன். ரைட், தேசம் உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்காத, நீ தேசத்துக்கு என்ன செய்கிறன்னு கேளு. ரைட், ஹல்லேலூயா. நம்ம தேசம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறது தப்பில்லை. ரைட், அதுவும் முக்கியம். ஆனால் நம்ம தேசத்துக்கு என்ன செய்கிறோன்றதையும் யோசித்து பார்க்கணும். ரைட், கர்த்தர் நம்மளை பல இடங்களில் வச்சுருக்கிறாரு. எங்களை மாதிரி ஒரு சிலரை ஊழியக்காரரை வச்சுருக்கிறாரு, ஒரு சிலரை டீச்சர்ஸாக வச்சுருக்கிறாரு, ஒரு சிலரை லெக்சரர்ஸாக வச்சுருக்கிறாரு, ப்ரொஃபஸர்ஸாக வச்சுக்கிறாரு, ஒரு சிலரை அரசாங்கத்தில் வேலை பார்க்க வச்சுருக்கிறாரு, ஒரு சிலர் போலீஸில் இருக்கிறாங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அநேகம் பேர் இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறாங்க, அநேகம் பேர் ஃபைனான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறாங்க, அநேகம் பேர் சயின்ஸு, ரிசர்ச்சு, மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிறாங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற இடத்துல நம்மளால் என்ன நன்மை உண்டாகுது, ரைட், நம்ம எப்படி மக்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் சமுதாயத்தின் ஆசீர்வாதத்திற்கும் தேசத்தில் நன்மைகள் உண்டாவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எங்கே வைக்கப்பட்டிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம பல காரியங்களை செய்யலாம். ரைட், மக்களுக்கு என்று செய்யலாம், தேசத்துக்கு என்று செய்யலாம், நம்ம தேசத்துடைய மக்களின் வாழ்வின் தரம் உயர்வதற்கு ஏதாவது செய்யலாம். அளவு இப்படி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது. கர்த்தர்கிட்ட கேட்டோம்னா கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். இப்படிலாம் நம்ம இந்த நாளில் யோசித்து பார்க்கணும். ரைட், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க இந்த நல்ல தேசத்துக்காக நன்றி சொல்லணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்களுக்காக நம்ம நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு பக்கம் தேசத்துக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றதையும் நினச்சி பார்க்கணும். ரைட், இனி என்ன செய்யலாம் அப்படின்றதையும் நினச்சி பார்க்கணும். ஒருவேளை நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் இன்னும் எதுவும் பண்ணலை அப்படின்னா கர்த்தர்கிட்ட அதை குறித்து ஜெபிங்க. கர்த்தாவே, என் தேசத்துக்கு நான் என்ன செய்யட்டும், நீங்கள் எனக்கு என்ன வச்சுருக்கிறீங்க, என் தேசத்துக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், என் ஊருக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், நான் வாழ்கிற இந்த பட்டணத்துக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம்,
எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கள், எனக்கு ஞானத்தை கொடுங்க, என்னை வழி நடத்துங்க அப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்கள் மூலமாக பலத்த காரியத்தை செய்வார். ஒரு வசனத்தை பார்ப்போம். எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், லாஸ்ட் சாப்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், இங்கே அநேக காரியங்கள் இருக்குது. கடைசி அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அதிகாரம், அதாவது ஒரு 3 வசனம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த 3 வசனங்களை நம்ம இன்றைக்கி இப்போ கொஞ்சம் வாசிப்போம். ரைட், என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெக்காயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதிய பெர்சிய ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இந்த கடைசி வசனத்தை நல்லா கவனிங்க. யூதனாகிய மொர்தெக்காய் ராஜாவாகிய அகஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி, கவனிங்க, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாயும் இருந்தான். கர்த்தர் பாருங்கள், ஏன் மொர்தெக்காய் இந்த அளவுக்கு உயர்த்தினார்? ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிறார். பெர்சிய மீதிய சாம்ராஜ்யம் அப்போ உலகத்திலே அதுதான் பெரிய சாம்ராஜ்யம். ஒரு காலத்தில் பாபிலோன் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. பெர்சிய மீதியர்கள் அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்திட்டு இப்போ அவங்க பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறாங்க. கோரேஸு, தரியு, இப்படிலாம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்தாங்க. ரைட், சரித்திரத்தில் இவங்களை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட பெரிய சாம்ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஆளாக இவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ரைட், எப்படி யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த இடத்துல இருந்தாரோ, ரைட், தானியல் எப்படி தரியுவின் காலத்தில் உயர்த்தப்பட்டிருந்தாரோ, அந்த மாதிரி இவரும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அளவு ஏன் உயர்த்தப்பட்டார் அப்படின்றதுக்கு கர்த்தரிங்க காரணம் சொல்கிறாரு பாருங்கள். தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி, தன் குலத்தார்னா யூதர்கள், ரைட், தன் குலத்தார்களுக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனமாயும் இருந்தான். அளவு இந்த மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இதுதான் இன்றைக்கி நம்மளோட மெசேஜ். ஹல்லேலூயா. நாம் இந்த தேசத்தில் வாழ்கிறோம். ரைட், இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இது ஆக்சிடெண்ட் கிடையாது. ரைட், திஸ் இஸ் நாட் அன் ஆக்சிடெண்ட். இது ஏதோ தானோ ஏதோ இங்கே தொலைச்சிட்டோம் அப்படி இல்லை. ரைட், ஒரு சில ஏன்டா நம்ம இங்கே பிறந்தோம் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. இல்லை ஏதாவது வெளிநாட்டில் ஏதாவது ஒரு காரியத்தை பற்றி அங்கே பிறந்திருந்தால் நல்லா இருக்குமே, இங்கே பிறந்திருந்தால் நல்லா இருக்குமே, இங்கே இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ரைட், அப்போஸ்தல நடபடிகள் இங்கே 17ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அருமையான காரியத்தை பேசுகிறார். இங்கே ஏத்தென்ஸ் பட்டணத்தில் அவர் அங்கே மார்ஸ் மேடையில் எல்லார் முன்னாடியும் பெரிய பெரிய அறிவாளிகள் ஞானிகள் முன்னாடியெல்லாம் அவர் நின்று பல காரியங்களை பேசுகிறார். கர்த்தரை குறித்து அங்கே அவங்களுக்கு போதிக்கிறார். அப்படி அவர் போதிக்கும்போது ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். என் வாழ்க்கையில் இது அநேக நேரங்களில் இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுத்த ஒரு வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இது ரொம்ப முக்கியம். இது ஒரு முக்கியமான வெளிப்பாடு. ஒரே இரத்தத்தினாலே சொல்லுங்கள், ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இன்றைக்கி உலகத்தில் பல பிரிவினைகள் இருக்குது. ஜாதியின் அடிப்படையில் பிரிவினை, இனத்தின் அடிப்படையில் பிரிவினை. இதெல்லாம் பாருங்கள், பேசிக்காக இது 2 காரியங்கள் இதுக்கு அடிப்படையாக இருக்குது. ஒன்று மனுஷனுடைய அறியாமை, இன்னொன்று பெருமை. ரைட், இது 2 தான் ஆணிவேர். இந்த இன பிரச்சனைகளுக்காக இருக்கட்டும், இல்லை இந்த ஜாதி பிரச்சனைகளாக இருக்கட்டும். ரைட், இது 2க்குமே அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அறியாமை, கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தை குறித்த அறியாமை. இன்னொரு பக்கம் பெருமை. ரைட், நான் தான் பெருசு, நாங்கள் இப்படியாக்கும், நாங்கள் அப்படியாக்கும், அந்த மாதிரி ஒரு பெருமை ஒன்று. இது 2 தான் ஆணிவேராக இருக்கிறது. ரைட், அப்போ இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மனுஷங்கள் எல்லாருமே பாருங்கள்
ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி, ரைட்? ஒரே ரத்தம். நமக்கு வேறு ரத்தம், இன்னொரு ஜாதிக்காரவங்களுக்கோ இல்லை வேறு இன்னொரு இனத்தாருக்கோ வேறு ரத்தம்லாம் கிடையாது. ஒரே ரத்தம். சொல்லுங்கள், ஒரே ரத்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரே ரத்தத்தை தான் வச்சுருக்கிறார். நம்ம எல்லாருமே பாருங்கள், ஆதாமிலிருந்து தான் வெளியில் வந்திருக்கிறோம். இந்தியாவில் வசிக்கிறவங்களும் சரி, சீன தேசத்தில் வசிக்கிறவங்களும் சரி, அமெரிக்க தேசத்தில் வசிக்கிறவங்களும் சரி, ஆப்பிரிக்கா கண்டத்தில் வசிக்கிறவங்களும் சரி, ஐரோப்பிய கண்டத்தில் வசிக்கிறவங்களும் சரி, எந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த மனுஷன் இருந்தாலும் எல்லாருமே ஆதாமுக்குள்ளேருந்து தான் வெளியில் வந்திருக்கிறோம். ரைட்? ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த ஆதியாகமம் 6 நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நோவாக்குள்ளேருந்து தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். ரைட்? ஒரே ரத்தத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். ரைட்? அது மட்டும் இல்லை, இதை காட்டிலும் இன்னும் ஒரு மேலான சத்தியம் என்ன? கர்த்தர் மனிதர்கள் அனைவரையுமே தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கி இருக்கிறார். ரைட்? அப்போ யாரை நான் உன்னை காட்டிலும் மேலானவன், உன்னை காட்டிலும் பெரியவன், இல்லை நீ என்னை காட்டிலும் தாழ்ந்தவன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே கர்த்தருடைய சாயலில் கர்த்தருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டவங்க. தோல் நிறம் வேறு மாதிரி இருக்கலாம், முக அமைப்புகள் உடல் அமைப்புகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே கர்த்தருடைய சாயலில் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். எல்லாரையுமே கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து தான் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார், ஆதாமுக்குள்ளேருந்து தான் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நம்ம இந்த இனத்தின் அடிப்படையில் வேறு பிரிக்கிறது, வித்தியாசப்படுத்தி பேசுகிறது, பெருமையாக பேசுகிறது, நம்மளை உயர்த்திக்கிட்டு அடுத்தவங்கள கீழே தள்ளி மட்டமாக பேசுகிறது, இதெல்லாம் பாருங்கள் அறிவீனம். ரைட்? கர்த்தரை குறித்த வெளிச்சம், கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிச்சம் இல்லாத இதனால் பேசுகிற காரியங்கள். ரைட்? ஹல்லேலூயா. இன்னொன்று, தங்களைத்தானே உயர்த்தி கொள்வது. ரைட்? நான் இப்படி ஆக்கணும், நான் அப்படி ஆக்கணும், நம்மளை நாமளே உயர்த்தி பேசுகிறது, அடுத்தவங்கள மட்டமாக பேசுகிறது, இது கர்த்தருடைய பார்வைக்கு பிடிக்காத ஒரு காரியம். பார்த்துக்கோங்க. ரைட்? இப்போ நம்ம ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம்? ஏன்னா அந்த மனுஷன் கர்த்தருடைய சாயலில் ரூபத்தில் உருவாக்கப்பட்டவன். அதனால தான் அவனை பார்த்து நான் கனவீனமான வார்த்தைகளை பேசக்கூடாது, மரியாதையான கேவலமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பயன்படுத்தி பேசக்கூடாது. ஏன்? அவன் கர்த்தருடைய சாயலில் ரூபத்தில் உருவாக்கப்பட்ட மனுஷன். ஏன் கொலை பண்ணக்கூடாது? ஏன்னா மனுஷன் கர்த்தருடைய சாயலில் ரூபத்தில் உருவாக்கப்பட்டவன். அதனால தான் அவனை கொலை பண்ணக்கூடாது. புரியுதா? இது வேதம் போதிக்கிற சத்தியம். அப்போ இந்த பிரிவினைகள், வேறுபாடுகள் இதெல்லாம் நம்ம எடுத்து ஒதுக்கி வைக்கணும். நம்மளுடைய சக மனுஷர்களை நம்ம சரியான விதத்தில் பார்க்கணும். ரைட்? அவங்க தோல் வேறு கலரில் இருக்கலாம், அவங்க வசிக்கிற இடம் வேறு இடமா இருக்கலாம், அவங்க பேசுகிற மொழி வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க எல்லாருமே கர்த்தருடைய சாயலில் கர்த்தருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டவர்கள். இவங்க எல்லாருமே ஆதாமுக்குள்ளேயும் பின்னாடி நோவாவுக்குள்ளே இருந்தும் வந்தவங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரே ரத்தம்தான். நாம் அனைவருமே கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய பார்வையில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் விலையேற பெற்றவனாக தான் இருக்கணும். எல்லாரையுமே நம்ம அப்படி தான் பார்க்கணும். எல்லாருமே மரியாதையோடு நடத்தணும். எல்லார்கிட்ட பேசும்போதுமே கொஞ்சம் கவனமாக மரியாதையோடு பேசணும். யாரையும் கீழே தள்ளி மட்டப்படுத்தி பேசக்கூடாது. இந்த பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற இந்த ஜாதி, இந்த இன இதன் அடிப்படையில் அந்த பிரிவினை உண்டு பண்ணுற காரியங்கள்லாம் நம்ம அருவருக்க வேண்டும், அதை ஒதுக்கி வைக்க வேண்டும். கர்த்தருக்கு அது பிடிக்காத காரியம். பாருங்கள். ரைட்? அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட ஒருவனை பார்த்து நம்ம மட்டப்படுத்தி பேசினோம்னா அது கர்த்தரை நீங்கள் இன்டைரக்டாக கர்த்தரை மட்டுப்படுத்தி பேசுகிற மாதிரி. புரியுதா? அல்லையா? அவர் பிள்ளைங்க, அவர் உருவாக்கினவர். தனக்கு பிள்ளை குடும்பம் வேணும்னு சொல்லி கர்த்தர் மனுஷனை உருவாக்கி வச்சிருக்கிறார். ஒவ்வொருவனுக்காகவும் இயேசு சிலுவையில் அடிபட்டிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்காகவும் ரத்தம் சிந்தி வச்சிருக்கிறார். நம்ம எப்படி இன்னொருத்தனை பார்த்து நீ அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பேசலாம்? பேசக்கூடாது. ஒற்றுமையை நாம் வளர்க்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் ஒற்றுமை உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாமும் ஒற்றுமையை நாடணும், சமாதானத்தை நாடணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேசத்தில் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆவியானவர் என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு சில முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை கொஞ்சம் கவனிப்போம். ரைட்? சரி, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க.
அடுத்து கவனிங்க, பூமியின் மீதெங்கும் சொல்லுங்கள், பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இது கர்த்தர் முடிவு பண்ணியிருக்கிறார் பாருங்கள். ரைட், ஒவ்வொரு மனுஷனும் எங்கே இருக்கணும், எங்கே வாழணும், அவனுடைய எல்கைகள் என்ன, அவன் எந்த தேசத்தில் பிறக்கணும், அவன் அம்மா அப்பா யார், ரைட், எந்த ஊர், எந்த மொழி, எந்த தேசம், இதெல்லாம் கர்த்தர் நிர்ணயம் பண்ணுறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய அநாதி தீர்மானம். நான் இதுக்கு விரோதமாக எந்திரிச்சு நிற்கும்போது நான் கர்த்தருடைய அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமாக எந்திரிச்சு நிற்கிறேன். ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கணும். சில சமயம் நம்ம இதெல்லாம் யோசித்து பார்க்குறதில்ல. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் தான் நம்முடைய எல்லைகளை குறிச்சிருக்கிறார். ரைட், நம்முடைய காலங்கள் சில சமயம் நம்ம யோசிக்கிறோம், அந்த காலத்தில் பிறந்திருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு இந்த கிங்ஸ் குவீன்ஸ் அந்த டைம், அந்த ராஜாக்கள் ராஜாத்திகள், அந்த ராஜ்யங்களின் காலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை குறித்து நான் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். அப்போ அந்த மாதிரி காலங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம இப்போ வாழ்கிற காலங்கள் ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்லையா, நம்ம வேறு ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், இந்த காலத்தில் தான் நான் பிறக்கணும்னு தீர்மானித்து இந்த காலத்தில் வாழ்கிறதுக்கு சகல காரியங்களும் எனக்குள்ளே வச்சு அவர் இந்த காலத்தில் என்னை அனுப்பிச்சி வச்சுருக்கிறார் இந்த பூமிக்கு. உங்களையும் கர்த்தர் அப்படி தான் பண்ணியிருக்கிறார். நம்ம வேறு ஒரு காலத்தில் பிறந்திருக்கலாம், சில சமயம் அந்த வேறு காலத்தில் பிறந்திருந்தால் நல்லா இருக்குமேன்னு கூட யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், நம்ம இந்த காலத்தில் பிறக்கணும்னு அவர் நிர்ணயம் பண்ணி நம்மளை இந்த காலத்துக்குன்னு அனுப்பிச்சி வச்சுருக்கிறார். நம்மளுக்குள்ளே இந்த காலத்தில், இந்த கடைசி காலங்களில் வாழ்வதற்கான கிருபைகள், தாளந்துகள், திறமைகள், ரைட், ஞானம், இதெல்லாம் கொடுத்து நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் அவரை தேடும்போது இந்த காலத்தில் வெற்றிகரமாக வாழ்வதற்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார். நம்ம அந்த சிந்தையோடு தான் வாழணும். கர்த்தர் இந்த காலத்தில் என்னை அனுப்பிச்சி வச்சுருக்கிறார், நான் இந்த காலத்தில் வாழணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நான் இந்த காலத்தில் இந்த ஊரில் இந்த தேசத்தில் இருக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு. என்னை இங்கே படைச்சிருக்கிறாரு, இந்த ஊருக்குள்ள என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம அதை அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் உங்களை தாழ்த்திக்கிட்டு அந்த விதமாக யோசிச்சிங்கனாலே அந்த தேசத்தில் நீங்கள் வாழ்வதற்கான, அந்த இடத்துல நீங்கள் வாழ்வதற்கான கிருபைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். கர்த்தர் தனக்கு முன்பாக தாழ்த்துகிறவனுக்கு கிருபை கொடுப்பாராம். பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். தன்னை தாழ்த்துகிறவனுக்கு என்ன கொடுக்குறாராம்? கிருபை கொடுக்குறாராம். இப்போ நம்மளை கர்த்தர் இங்கே வச்சிருக்கிறதுனால இந்த தேசத்தில் நாம் வாழ்வதற்கான கிருபைகள் நமக்கு கொடுக்கப்படும். இந்த தேசத்தில் நாம் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கு நமக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. இந்த தேசத்தில் நான் எப்படி வெற்றி பெறுவது, இந்த தேசத்தில் நான் எப்படி செழிப்பது, நம்மளை தாழ்த்திக்கிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தோம் என்றால் கர்த்தர் அதற்கான ஞானத்தையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்வில் கட்டவிழ்த்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 44லேருந்து படித்து பார்த்தீங்கன்னா கூட அந்த என்டையர் ஒரு பஞ்ச் ஆஃப் சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படி வானத்தையும் பூமியும் படைத்தார், அவர் எப்படி கடைசியில் நடக்க போகிற காரியங்களை முன்னமே அறிவிக்கிறார், இது குறிச்செல்லாம் நிறைய காரியங்கள் பைபிள் போதிக்குது நமக்கு அந்த அத்தியாயங்கள் மூலமாக. அப்போது அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் யாரை எப்போ தெரிந்து கொள்கிறார், அவங்கள எப்படி பயன்படுத்துகிறார், அவர் எப்படி விடுதலை உண்டு பண்ணுகிறார், இப்படி அநேக நல்ல காரியங்கள் இந்த சாப்டர்ஸ்ல எல்லாம் கர்த்தர் போதிக்கிறார். இங்கே 45ஆம் அதிகாரத்தில் எப்படி கர்த்தர் கோரேசை தெரிந்து கொண்டார், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவனை எப்படி பயன்படுத்த போகிறார், அதெல்லாம் கர்த்தர் இங்கே அறிவிக்கிறார். இப்படி அறிவிச்சுக்கிட்டே வரும்போது ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்கள். இதுதான் பேக்ரவுண்டு, இதை மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ரைட், 45:7. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். ரைட், சமாதானத்தையும் படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. இங்கே இப்போ ஒரு சில இருள் தீமை அப்படின்போது நம்ம வேறு மாதிரி யோசிச்சிடக்கூடாது. கர்த்தர் என்னமோ கெட்ட காரியங்கள் பண்ணுறவர் நினச்சிடக்கூடாது. அப்படி இல்லை. பாருங்கள், நல்ல வெளிச்சத்தை அவர் தான் உண்டு பண்ணியிருக்கிறாரு. இப்போ எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு கொண்டு வரும்போது இருளை கொண்டு வர்றாரு அங்கே, இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி ரைட், கோஷனில் ஒளியை கொண்டு வர்றாரு. சத்ருக்கள் மீது எகிப்து தேசம்
இஸ்ரவேலை விடுவிக்க மறுத்ததுனால அவங்க மேலே அந்த அந்த அந்தகாரத்தை கொண்டு வர்றாரு இல்லையா. அதே மாதிரி நீங்கள் கடைசி காலங்களில் பார்க்கலாம், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கர்த்தர் வந்து அந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் முழுசையும் அந்த இருள்னால் நிரப்புறார். ரைட், ஹல்லேலூயா. அதுதான் அர்த்தம். கர்த்தர் தன்னுடைய மக்களை ஆசீர்வதித்து சமாதானம் கொண்டு வர்றாரு. ரைட், மக்கள் வந்து அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி எதிர்த்து நிற்கும்போது நியாய தீர்ப்பு கொண்டு வர்றாரு இல்லையா. அந்த அர்த்தத்தில் தான் இது சொல்லப்படுது. ரைட், அதை மைண்டில் வச்சுக்கணும். இதை படிச்சுட்டு என்ன கர்த்தர் வந்து இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ரைட், ஹல்லேலூயா. சரி, மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ரைட், வானங்களே உயர இருந்து சொரியுங்கள், ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது, பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். அப்போ அவர் தான் உண்டாக்குகிறவர், அவர் தான் படைத்தவர், அவர் தான் மகிமையான காரியங்களை செய்கிறவர் அப்படின்றத இங்கே பேசிக்கிட்டே வரும்போது 9ஆம் வசனத்தில் ஒரு காரியம் சொல்கிறார் பாருங்க. ரைட், மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும். ரைட், மண்ணோடுகள்னால் இந்த மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறாரு. நம்ம இந்த சட்டிலாம் மண்ணில் வச்சு சட்டிலாம் செய்வோம் பாருங்க. ரைட், நான் சின்ன வயசில் குடியிருந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக, இன்றைக்கி கூட அந்த தெருவில் போய் பார்த்தோம்னா நிறைய இந்த மண் பானைகள், மண்ணால் செய்யப்பட்ட பலவிதமான வெசல்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ரைட், நான் சில அந்த ரோட்டில் போகும்போது அதெல்லாம் என் பிள்ளைகளை காமிச்சிட்டு போவேன். ரைட், இங்கே தாண்டா இருந்தோம், இங்கே பார்த்தி இந்த இதெல்லாம் இங்கே நல்லா கிடைக்கும். ரைட், அதெல்லாம் இன்னைக்கு கூட என் மனைவிக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோவா இஷ்டம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு தான் குடிப்பேன். என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்பானையில் தண்ணியை வச்சு அந்த மாதிரி கூல் பண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு இஷ்டம், ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதுக்கு பதில். அதனால் எங்கள் வீட்டில் அப்படி ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம். அவங்களுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த மண்பானையில் செஞ்சு அதில் தண்ணியை ஊற்றி வச்சு அந்த மாதிரி கூல் பண்ணி குடிக்கிறது அவங்களுக்கு இஷ்டம். சரி, அப்போ பாருங்கள், இங்கே கர்த்தர் வந்து அந்த மனுஷன் வந்து அந்த மாதிரி மண்பாண்டம் மாதிரி இருக்கிறான். ரைட், அதான் சொல்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, ஹல்லேலூயா, தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. ரைட், தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? அடுத்த வசனம் சேர்த்து வாசிக்கிறோம், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தாப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. இப்போ பாருங்கள், மக்கள் அநேக நேரத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணலனாலும் ரைட், கர்த்தர் என்னத்துக்கு இந்த ஊரில் படைச்சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. என்னை போய் இந்த ஊரில் போட்டிருக்கிறார் கர்த்தர். ரைட், இந்த ஊரில் போட்டுக்கிறாரு, இந்த குடும்பத்தில் போட்டிருக்காரு. ஒரு சிலருக்கு அவங்க அம்மா அப்பாவை பிடிக்கல. கர்த்தர் என்ன ஏதாவது ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் போட்டிருந்தா நல்லா இருக்குமே. ரைட், இல்லை ஏதாவது வேறு தேசத்தில் போட்டிருந்தா நல்லா இருக்குமே, நான் அங்கே பிறந்திருந்தால் நல்லா இருக்குமே, ஏன் இவங்களுக்கு பிறந்திருக்கிறேன், இப்படிலாம் யோசிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரைட், அப்போது அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி நினச்சி பேசுகிறது கிடையாது. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணணும்னு நினச்சி பேசுகிறது கிடையாது. ஆனால் நம்ம அப்படி பேசும்போது, நான் இங்கே ஏன் பிறந்தேன், இந்த ஊரில் ஏன் இருக்கிறேன், என்னை கர்த்தர் இங்கே போட்டு வச்சுருக்கிறாரு, என்னத்துக்கு இந்த குடும்பத்தில் வச்சார், போயும் எனக்குன்னு நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், போயும் எனக்குன்னு வச்சுருக்கிறாங்க பாரு, அப்படிலாம் பேசுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? சரி, அதெல்லாம் வந்து கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை திட்டம் போட்டு தெரிந்தெடுத்து இந்த ஊரில் வச்சுருக்கிறாரு, நம்ம தேசத்தில் வச்சுருக்கிறாரு, உங்கள் குடும்பத்தில் வச்சுருக்கிறாரு. அவருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு நம்மளை வந்து தாழ்த்திக்கிட்டு கர்த்தாவே, நான் இப்போ என்ன பண்ணணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு கிருபையை கொடுங்க. ரைட், எனக்கு தயவை கொடுங்க, எனக்கு பாதையை காமிங்க, நான் இந்த ஊரில் செழிக்கிறதுக்கு, இங்கே மேலே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும். ரைட், அப்படி கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட், வேதம் பாருங்கள், கர்த்தர் உங்களை எங்கேனாலும் ஆசீர்வதிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறாங்க, ஏன் அவங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படுது, ஏன்? ரைட், அந்த நிலம் வந்து நிலத்தை வச்சு கிடையாது, அவங்கள வச்சு தான் ஆசீர்வாதம்.
ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிலத்தில் வைக்கிறது கிடையாது, இல்லை ஊரில் வைக்கிறது கிடையாது. கர்த்தர் ஆசீர்வாதத்தை மனுஷன் மேலே வச்சுருக்கிறார். கர்த்தர் இந்த அருமையான பூமியை படைச்சு ஆதாம் கையில் கொடுத்துருக்கிறார். கொடுத்து ஆதாம் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆதாம் மேலே என்ன இருக்குதோ அதுதான் பூமியில் இருக்குது. ஆதாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதம் மட்டுமே உடையவனாக இருக்கும்போது பூமி ஃபுல்லாக வெறும் ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ ஆபிரகாம் பாவம் பண்ணி விழுந்தானோ அதுக்கப்புறம் தான் பூமியில் சாபம், மரணம், முள், இதை பிரச்சனைகள், வேர்வை சிந்தி வளைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்துச்சு. இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கர்த்தர் இஸ்ரவேலை கொண்டு போய் வச்சார். இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு சேவிக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு இல்லையா? ஆனால் எப்போ கர்த்தருடைய மக்கள் கர்த்தரை விட்டு விலகி அவருடைய வார்த்தையை விட்டு விலகி மற்ற தேசங்களின் தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து தெய்வம் அல்லாத காரியங்களை வழிபட ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது அது என்ன ஆகுது? அந்த தேசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அது பாலைவனமாக மாறுது, வனாந்தரமாக மாறுது. அவ்வளவு செழிப்பான தேசம், அவ்வளவு தண்ணீர் நிறைந்த தேசம் பஞ்சத்துக்குள்ளே நுழையுது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து என்ன தெரியுது? கர்த்தருக்கு மனுஷன்தாங்க முக்கியம். மனுஷன் மேலே தான் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு. ரைட்? மனுஷன் மேலே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் இடத்த பாதிக்கும். புரியுதா? நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை தேடிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால தான் வேதம் எப்படி சொல்லுகிறது? பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார், வெளியிலும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி, பட்டணத்தில் வாழ்ந்தாலும் சரி, கர்த்தரை தேடினீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கிராமத்தில் உங்களை பெருகச் செய்வார், உங்கள் டவுனில் உங்களை பெருகச் செய்வார், உங்கள் பட்டணத்தில் உங்களை பெருகச் செய்வார். எந்த இடத்துல இருக்கீங்களோ, எங்கே உங்களை கர்த்தர் வச்சுருக்கிறாரோ அந்த இடத்துலையே உங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த விசுவாசத்தெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம இப்போ வாழுகிற இந்த காலத்தில் இந்த சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதில் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ சாலமன் ராஜா ஒரு பெரிய ராஜாவா, உலகத்திலேயே ரொம்ப ஞானமுள்ள ராஜாவா, உலகத்திலேயே பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினார். ஏன் மாறினார்? காரணம் என்ன? காரணம் இருக்குது. நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். இங்கே யாத்ராகமம் சொல்லிட்டேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்க்குறோம் சாலமன் ராஜா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். கர்த்தர் மீது உள்ள அன்பினால் அவருக்கு ஒரு 1000 பலிகளை செலுத்துகிறார் அட் அ டைம். எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? எவ்வளோ எஃபர்ட் வேணும் தெரியுமா அந்த அவன் பலி செலுத்துறது? இன்றைக்கி மாதிரி அப்படி கோயிலில் அப்படி கொஞ்சம் காணிக்கையை போட்டு போகிற மாதிரி கிடையாது பலி செலுத்துறதுன்றது. ஒவ்வொரு பலிக்கும் நேரம் எடுக்கும். ஒவ்வொன்றையும் கரெக்டாக அந்த விதத்தில் செய்ய வேண்டிய விதத்தில் கவனமாக செய்யணும். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால அவ்வளோ நேரம் எடுக்கும். ஒரு ராஜா அவ்வளோ நேரம் எடுத்து அவ்வளோ டைம் எடுத்து அத்தனை பலிகளையும் செலுத்தி முடிக்கிறார் கர்த்தருக்குன்னு. ஏன்னா கர்த்தர் மீது இருக்கிற அன்புனால் அது செஞ்சார். அவருக்கு தெரியாது இப்படி பண்ணால் கர்த்தர் நம்மளை தேடி வருவார், நம்மளுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் கர்த்தர் மீதில் இருக்கிற அன்புனால் அவ்வளோ பலி செலுத்திட்டு கர்த்தர் ஆராதிச்சுட்டு போகிறார். ஆனால் அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் அவருடைய தரிசனத்தில் அவரை தேடி வர்றார். சொப்பனத்தில். அப்போ பாருங்கள், 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமன், என் தாப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருக்கு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஒரு குமாரனையும் அவருக்கு தந்தீர். ஒரு ராஜாவாக இருந்துக்கிட்டு கர்த்தர் முன்பாக தன்னை எவ்வளோ தாழ்த்துறா இருப்பார். முதல்ல அப்பாவை எப்படி கர்த்தர் ராஜாவாக்குனாருன்னு சொல்கிறாரு. அடுத்து தன்னை எப்படி கர்த்தர் ராஜாவாக்குனாருன்றதையும் அவர் சொல்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார், கர்த்தரை கனப்படுத்துகிறார் இல்லையா? 7ஆம் வசனத்தை கவனிங்க. இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தாப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாயிரு. அவர் ராஜாவாகும்போது பாருங்கள், இளம் வயசு தான் அவருக்கு. சின்ன வயசுலேயே அவர் ராஜாவாயிட்டார்.
ரைட். அப்போ மறுபடியும் தன்னை தாழ்த்தி கொண்டு கர்த்தர் முன்பாக அவர் கேட்ட காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. என்ன ஜெபிச்சாருன்றதை கொஞ்சம் பாருங்கள். ரைட். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கிற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். நல்லா கவனிங்க, அவருடைய ஜெபத்தின் நோக்கம் வேறு. அவர் என்ன கேட்குறார்? உலகத்தில் நான் தான் பெரிய ஞானியாக இருக்கணும்னு நினச்சி அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கல. ஆக்சுவலாக அவர் ஏன் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார் தெரியுமா? என் மக்களுக்கு, இந்த தேசத்தின் மேலே என்னை ராஜாவாக்கி இருக்கிறீங்க, இந்த மக்களை என் பொறுப்பு கடியில் வச்சுருக்கிறீங்க, இந்த மக்களுக்கு நான் சரியான விதத்தில் சேவை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு என் மூலமாக நன்மை உண்டாகணும், நான் ஒரு நல்ல ராஜாவாக இருந்து இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவரீர் நீர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நான் சரியான விதத்தில் நிறைவேற்ற வேண்டும், அதுக்காக எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டார் அவர். ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த அந்த திட்டத்தை சரியான விதத்தில் நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கேட்டான். அவனை கர்த்தர் ராஜாவாக உருவாக்குனார். இவன் அதுக்கு இன்னும் ஆயத்தமாக இல்லை, சின்ன பையனாக இருக்கிறான். அதனால் கேட்குறான் பாருங்க, எனக்கு ஞானம் கொடுங்க, நான் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ராஜாவாக இருக்கணும், நீர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நான் சரியான விதத்தில் நிறைவேற்றணும். பாருங்கள், ராஜாக்கள் மக்களுக்கு நன்மை செய்து பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும், அதே நேரத்தில் பாருங்கள் மக்களுடைய வாழ்வை அழிக்கவும் முடியும். அவங்களால அவ்வளோ அதிகாரம் இருக்குது இல்லையா? அவங்க எடுக்கிற முடிவுகள் அவங்களுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் பாதிக்கும். அதனால் ஒரு ராஜா ஞானமாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலமன் இதை அறிஞ்சு தான் கேட்குறாரு, கர்த்தாவே நான் என் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னால் என் மக்களுக்கு நன்மை உண்டாகணும், நான் சரியான விதத்தில் இந்த தேசத்தை ஆளுகை செய்யணும், எனக்கு அதுக்கான ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் கர்த்தர் அவர் கேட்ட அந்த கேள்வியில் அந்த விண்ணப்பத்தில் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். ரைட். 10ஆம் வசனத்தை கவனிங்க. சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவர் பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ரைட், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், இதெல்லாம் பொதுவாக ராஜாக்கள் விரும்புகிற காரியங்கள். ரைட். நிறையா பணம் வேணும், நிறையா ஐஸ்வர்யம் இருக்கணும், அப்போ தான் நல்லா அதிகாரம் செலுத்த முடியும், ஆளுகை செய்ய முடியும். ரைட். நம்முடைய சத்துருக்கள்லாம் மறிக்கணும். ரைட். அப்போ தான் ஒரு ஸ்டேபிள் ஆட்சி இருக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நான் ரொம்ப நாளாக ஆண்டு ரைட் தேசத்தை ஆளுகை செய்யணும். இதெல்லாம் பொதுவாக ராஜாக்களுக்கு இருக்கிற ஆசைகள். ஆனால் இந்த மனுஷன் அதையெல்லாம் எதுவுமே கேட்கல. என் மக்களை நான் நல்லா ஆளுகை செய்கிறதுக்கு, என் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு, தேவரீர் நீர் கொடுத்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஞானம் கொடுங்கன்னு கேட்டார். அதான் கர்த்தர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இந்த காரியங்களெல்லாம் கேட்காம இந்த சத்துருக்களின் ஜீவன், அதிகமான ஐஸ்வர்யம், நீடித்த நாட்கள், இதெல்லாம் நீ கேட்காம நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டி கொண்டபடினான். ரைட். உன் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு நீ என்ற ஞானம் கேட்ட பாரு. ஹல்லேலூயா. நான் உனக்கு கொடுத்த இந்த பொறுப்புக்கு நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கேட்ட பாரு. கர்த்தர் சொல்கிறாரு 12ஆம் வசனத்தில், உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. ரைட். இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இப்போ புரியுதா கர்த்தர் ஏன் ஒரு சிலர் உயர்த்துறார் அப்படின்னு? ஏன் மொர்தெக்காய் அந்த அளவுக்கு உயர்த்தினார்? ஏன் சாலமனுக்கு இவ்வளோ அளவில்லாத ஞானம், அளவில்லாத ஐஸ்வர்யத்தை ஏன் கர்த்தர் கொடுத்தார்? அவங்களுடைய இருதயம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவ ஜனங்கள் நல்லா இருக்கணும், கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றணும்.
இப்படி கர்த்தருக்கு தங்களை தாழ்த்தி கொண்டு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினதுனால தான் கர்த்தர் அவங்கள அந்த அளவுக்கு உயர்த்தினார். புரியுதா? கர்த்தர் உங்களையும் உயர்த்த விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தர் முன்பாக உங்களை தாழ்த்தி கொண்டு, கர்த்தாவே நான் உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய சித்தத்தை நான் சரியாக செய்ய விரும்புகிறேன், இந்த ஊரில் என்னை வச்சுருக்கிறீங்க, இந்த தேசத்தில் வச்சுருக்கிறீங்க, எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருக்கீங்க, நான் அதை சரியாக செய்யணும்னு விரும்புகிறேன், என் தேசத்தில் வசிக்கிற இந்த மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், என்னால் இந்த தேசத்துக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் இந்த தேசத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறேன், தேவ ராஜ்யத்திற்கு நான் பிரயோஜனமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், தேவனுடைய கரத்தில் நான் ஒரு உபயோகமுள்ள ஒரு கனிதருகிற பாத்திரமாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டு கர்த்தர் முன்னாடி அர்ப்பணிங்க. ரைட்? உங்களை சரண்டர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தாவே, நீர் இந்த வைத்திருக்கிற இந்த திட்டத்தை நான் சரியாக நிறைவேற்ற எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, நீர் கொடுத்த இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஞானத்தினால் நிரப்புவார், கிருபையினால் நிரப்புவார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொருவரையும் உங்களுக்காக நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை நீங்கள் இன்றைக்கி தேவனுக்கு என்று அர்ப்பணிங்க. நம்ம சிம்பிளாக ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். நம்மளை கர்த்தர் முன்பாக ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கும், கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கும், நம்ம மூலமாக கர்த்தர் இந்த தேசத்தில் செயல்படுவதற்கும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன் நீர், அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர். தாப்பனே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆண்டவராகிய இயேசுவுக்குள் நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தில், இந்த ஊரில், நாங்கள் இருக்கிற இப்போ இந்த பகுதிகளில் நாங்கள் பிறக்க வேண்டும், எங்களுடைய அந்த குடும்பத்தில் நாங்கள் பிறக்க வேண்டும், இந்த காலத்தில் நாங்கள் பிறக்க வேண்டும் என்று நீர் நிர்ணயம் செய்து எங்களை இந்த ஊரில் வச்சிருக்கிறீர். தாப்பனே, நாங்கள் எங்கள் ஊரில் செழிப்பதற்கான வழிமுறைகளை நீர் எங்களுக்கு சொல்லிக்கொடும். எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. தாப்பனே, உம்முடைய கிருபைகள் வெளிப்படட்டும், உம்முடைய ஞானம் வெளிப்படட்டும், உம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும். தாப்பனே, எங்கள் ஜனத்திற்கும் எங்கள் தேசத்திற்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எப்படி நாங்கள் எங்கள் ஜனத்திற்கு நன்மை செய்யலாம், எப்படி நாங்கள் எங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. உம்முடைய ஞானம் எங்களுக்கு வெளிப்படட்டும், உம்முடைய திட்டங்கள் வெளிப்படட்டும். எங்களை நீங்கள் எப்படி இந்த தேசத்தில் பயன்படுத்த விரும்புகிறீங்க, உம்முடைய திட்டம் என்ன என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். தாழ்த்துகிறவனுக்கு கிருபைகளை கொடுப்பீர் என்று நீர் சொன்னீர். தாப்பனை, எங்களுக்கு உம்முடைய கிருபைகள் வெளிப்படட்டும். உம்முடைய திட்டங்களை இந்த தேசத்தில் நிறைவேற்ற உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு வெளிப்படட்டும். எங்கள் ஜனத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் தேசத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு வெளிப்படட்டும். எங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய உம்முடைய கிருபைகள் வெளிப்படட்டும். தாப்பனை, உம்முடைய கரத்தில் இந்த தேசத்திற்கான ஒரு பலத்த கருவியாக நாங்கள் பயன்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் எங்களை வணைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் மக்களுக்கு எங்கள் மூலமாக நீர் நன்மைகளை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், எங்களை எடுத்து பயன்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, எங்கள் தேசத்திற்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் சுதந்திரத்திற்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். சுதந்திரமாக வாழ, சுதந்திரமாக கிரியைகள் செய்ய,
சுதந்திரமாக ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்க பின்பற்ற எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, சுதந்திரமாக ஆண்டவராக இயேசுவை அறிவிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, நீங்கள் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தை நீர் செழிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, எங்கள் தேசம் வளரட்டும், முன்னேறட்டும், பெருகட்டும். எங்கள் தேசத்தில் செழிப்பு உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். தாப்பனை, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய உம்மை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். மனுஷன் அல்ல, மற்ற தேசங்கள் அல்ல. தாப்பனை, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்கள் தேசத்தை நீர் செழிக்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தையும் எங்கள் தேசத்தின் வளர்ச்சியையும் நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் முன்னேறுவதற்கான வளர்ச்சிக்கான வழிமுறைகளை எங்கள் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. தாப்பனை, எங்கள் தேசம் வளரட்டும், பலப்படட்டும், செழிக்கட்டும். தாப்பனை, எங்களுடைய தேசத்தின் மக்களுடைய ரட்சிப்பிற்காக வருகிறோம். தாப்பனை, எங்கள் மக்கள் மனம் திரும்பட்டும். துன்மார்க்கமான வழிகளெல்லாம் விட்டுட்டு ஜீவிக்கிற தேவனாகிய உம்மை தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளாக மாறட்டும். தாப்பனை, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர். உம்முடைய சாயல்ல ரூபத்தில் எங்களை உருவாக்கினீர். தாப்பனை, தாயின் கர்ப்பத்திலிருந்து நீர் எங்களை ஆதரித்து வருகிறீர். இந்நாள் வரை ஆதரித்து வருகிறீர். ரட்சிப்பையும் நீர் ஆல்ரெடி இயேசுவின் மூலமாக உண்டாக்கி இருக்கிறீர். இவ்வளவையும் செய்த தேவன் நீர். உம்மால் எங்களுடைய மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். தாப்பனை, நீர் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரட்சிக்க தாப்பனை, நீர் சரியான வேலையாட்களை அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பலமாய் தொடட்டும். இருதயத்தின் அவருடைய மனதின் கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரங்கள் விலகி ஓடுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ரட்சிப்புக்கு விரோதமான தடைகள் நொறுங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ரட்சிப்புக்கு விரோதமான பிசாசின் கிரியைகளை கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ரட்சிப்புக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போவதாக. தாப்பனை, நீர் மாபெரும் ரட்சிப்பை எங்கள் தேசத்தில் கட்டவிழ்த்து விடுகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, திறந்த வாசலை நீர் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்திற்கான திறந்த வாசல், தேவ வார்த்தையின் போதனைக்கான திறந்த வாசல், சீஷராக்குதலுக்கான ஒரு திறந்த வாசல், இவைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தாப்பனை நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய தயவு அவங்க வாழ்க்கையில் வெளிப்படட்டும். உம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும். உம்முடைய கரம் அவர்களுக்கு நன்மையான காரியங்களை நிறைவேற்றும்படி வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார், பலமான காரியங்களை செய்வார், உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.